இந்த கேக்குக்குள்ள ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸும் இருக்கு பேபிக்காக. பட்டர் ஷீட் வச்சு அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிஃப்ட் வைக்கிறேன். அழகா ஒரு செகண்ட் லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சா. கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஊத்தி வச்சிடலாம். சூப்பரா ஊத்துது. வேற லெவலா இருக்கு. இது நல்லாவே திக்கா ஆகிடுச்சு பாருங்க. சூப்பரா இருக்கு. இதுதான் எங்களோட ஆனிவர்சரி சாக்கோ ட்ரஃபிள் கேக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறேன். அதுவும் ஸ்பெஷல் ஆனிவர்சரி கேக் வந்து பண்ண போறேன். எல்லா வருஷமும் பேபி பர்த்டே வரும்போது ஆரம்பத்துல இருந்து நான் கல்யாணம் ஆனதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பேபி பர்த்டே வந்தாலே நான் வந்து கேக் செய்ய ஆரம்பிச்சிருவேன். அது நல்லா வருதோ வரலையோ இட்லி குண்டான்ல அவிச்சு குத்துருவாரு. கேக் வந்து செஞ்சிருவோம் பேபி. ஆமா அது உண்மைதான் செஞ்சிருக்கேன். சில டைம் செய்ய முடியாது, அப்பதான் கடையில வாங்குவோம். மேக்ஸிமம் நான் செய்யதான் ட்ரை பண்ணுவேனே கேக். இந்த வருஷம் எங்களோட ஆனிவர்சரிக்கு நான் வந்து கேக் செய்ய போறேன். அதுவும் சாக்கோ ட்ரஃபிள் கேக் தான் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல ஓடிஜி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சுதான் செய்ய போறோமே. இன்னைக்கு ஓடிஜில செய்யறதுனால கொஞ்சம் நல்லா வரும் தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் குக்கர்ல பண்ணும்போதே நல்லா தான் பண்ணுவேன். ஆமா அங்கங்க இன்னும் கொஞ்சம் புடைச்சிட்டு வரும், எரிமலை மாதிரி வரும். இருந்தாலும் நான் வந்து என்னோட முயற்சியை கைவிடாம செஞ்சிருவேன். இன்னைக்கு நான் வந்து ஸ்பெஷலா பேபிக்காகவே வந்து சாக்கோ ட்ரஃபிள் கேக் பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இங்க எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மெஷர்மென்ட்டோட. ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சாக்லேட் கேக் தான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். அது பேஸ் ரெடி பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு என்னென்னலாம் தேவையான பொருள் அது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இங்க வந்து 225 கிராம் வந்து பாத்தீங்கன்னா மைதா, 60 கிராம் கொக்கோ பவுடரு, 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரு, சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 120 ml ஆயில், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 220 கிராம் வந்து சர்க்கரை, அதுக்கப்புறம் பால். இன்னைக்கு முட்டை சேர்க்காம தான் செய்ய போறேன். எக்லெஸ் கேக் தான். ஸோ நிறைய பேர் வந்து முட்டை இல்லாம வந்து செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ப்ரௌனி பண்ணும்போதே கூட. ஸோ எல்லாத்துலயும் நம்ம நான்வெஜ் கலக்குறோம் இல்லையா. ஸோ வந்து கல்யாணம் ஆனதும் கோயிலுக்குலாம் போவோம். ஸோ அது மட்டும் இல்ல, இப்ப நான்வெஜ் வேணான்றதுனால நாங்க வந்து வெஜ்ஜில செய்ய போறோம். எக்லெஸ் சாக்கோ கேக் தான் பண்ண போறேன். சோ பால் வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்திருக்கேன் 240 ml பால். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வினிகர் எடுத்திருக்கேன். இது எப்படி பண்றதுன்னு பாக்குமா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நான் எடுத்திருக்கேன் பாலை சேர்த்துக்கிறேன். ஓகே. நான் வந்து மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து மாவு எல்லாத்தையும் இதுல போட்டு மிஷின்ல மிக்ஸ் பண்ண போறேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மிக்சிங் பவுல்ல டைரக்டா சேர்த்தாச்சு. சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்கிறேன். ஓகே. இத சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இத வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வச்சிடலாம். ஏன்னா அப்பதான் இது வந்து கொஞ்சம் கர்ட் ஆகும். நம்ம முட்டை சேர்க்கலன்னா தயிர் கூட டைரக்டா சேர்த்துக்கலாம். நம்ம இப்ப நம்ம மைதாலாம் எடுத்துருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பாத்திரத்துல சலிச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா சலிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா வரும் கேக்கு. அதனால நான் ஒரு பவுல்ல இருந்து சலிக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவு எல்லாமே நான் மெஷர்மெண்ட் பண்ணி தான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே சலிச்சுக்கலாம். இதுல எல்லாமே சேர்த்துலாமா? பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு, கோகோ பவுடர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் நார்மல் சேர்த்திருக்கேன். ஒரு 10 கிராம் வந்து பாத்தீங்கன்னா டார்க் கோகோ பவுடர் சேர்த்திருக்கேன். ஏன்னா அந்த சாக்லேட் ஃபிளேவர் நல்லா டார்க்கா இருக்கணும்ன்றதுக்காக சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே பாதி பாதி சேர்த்திருக்கேன். பாதி இல்ல. ஓகே, அதிகமா சேர்த்திருக்கேன். அதிகமா வந்து நார்மலா இருக்கிற கோகோ பவுடர் சேர்த்திருக்கேன். 10 கிராம் தான் வந்து பாத்தீங்கன்னா டார்க். ஓகே ஓகே. 60 கிராம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் டார்க். ஏன் கன்ஃபியூஸ் பண்ணணும்? ஓகே. இல்லைன்னா ஒரே மாவா இருந்தா கூட டார்க், இல்லைன்னா கோகோ பவுடர் டார்க், இல்லைன்னா நார்மலா கிடைக்கிறது எப்படி ஒண்ணா எடுத்துக்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க சலிக்கும் போது கொஞ்சம் கட்டி கட்டியா வருது இல்லையா, அதை மட்டும் எடுத்துடலாம். இது வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி இப்படி ஓரமா நம்ம சலிச்ச மாவு எல்லாமே சூப்பரா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு ஓரமா இருக்கட்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பால் ஊத்தி வச்சுல இங்க பாருங்க அழகா அப்படியே தயிர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. சோ இப்போ என்ன பண்ணணும், இதுல வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை, ஆயில் வந்து இதுல சேர்த்துக்கிறேன். குக்கிங் ஆயில், ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதான் வாசனை இல்லாம இருக்கும், அதனால ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ். நல்லா சக்கரை கரையிற அளவுக்கு இதை பீட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் மிக்சர்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் மிக்சர்ல போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா ஸ்மூத்தா வர அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரை ரொம்ப கல்லு மாதிரி இருக்கு, நம்ம கையால கலக்குறோம்னா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸில அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஸ்மூத்தா சக்கரை அப்படியே தொட்டா சக்கரை கரையிற அளவுக்கு சக்கரை கரைஞ்ச பிறகு மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சக்கரை வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சிருச்சு. இப்போ இதுல வந்து நம்ம மாவு வந்து கொட்டிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா மாவுமே சேர்த்துறேன். ஏன்னா நம்ம மிஷின்ல தானே மிக்ஸ் பண்ண போறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, ஓகே. மாவு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லோவா பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து ஏத்தணும். என்ன இப்போ பறக்கும் பேபி, மாவு பறக்கும். அதனால ஓகே, சூப்பரா மிக்ஸ் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான். ஸோ இது மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஓரத்துல இருக்க மாவுலாம் இப்படி தள்ளி விட்டுட்டேன்னா அழகா எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆயிடும். எடுத்து கூட நம்ம வெளியே எடுத்துட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, கட்டி கட்டியா ஆகாம நல்லா ஈவனா வந்து மிக்ஸ் ஆகுது. பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுடு தண்ணி சுட வச்சிருக்கேன். இங்க கொதிக்குது பாருங்க. இப்ப இந்த சுடு தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா 120 ml இதுல ஊத்திக்கலாம். நல்லா கொதிக்குது பேபி. வந்து ஸ்லோவா நல்லா சூடா இருக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஊத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கொயர் டைப் கேக் டின்ல தான் பண்ண போறேன். சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு இந்த கேக் டின் சைஸ். இது கரெக்டா இருக்காது. ஆமா, இல்ல உப்பி வந்துரும், ஃபுல்லா வந்துரும் பேபி. கொஞ்சம் அரை வச்சாதான் அது நல்லா கொஞ்சம் பவுன்ஸே உப்பி வரும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கட்டமாவே செய்ய போறேன். எப்படி இருந்தாலும் நான் பேபி அழகா கேக் ஸ்கொயரா இருந்தாலும் ரவுண்டா இருந்தானே ஓகே வந்தா சரிதான். பாருங்க சூப்பரா வந்து கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஊத்தி வச்சிடலாம். சூப்பரா ஊத்துது. வேற லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்கு. சூப்பரா இது கரெக்டா இருக்கும் பேபி. கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப் வந்துருச்சு. கொஞ்சம் உப்பி வந்து ஒரு டூத் பிக் எடுத்து அழகா இது மாதிரி வந்து பண்ணனா ஏர் பபிள்ஸ் தான் வெளியில வந்தா போய்டும். ஆக்சுவலி நம்ம தண்ணியா பண்ணிருக்கோம், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் இருக்காது. ஓகே தான். இப்போ வந்து ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எடுத்து நடுவுல டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, நடுவுல டிஸ்டர்பன்ஸா இருக்குது. எடுத்து வச்சிரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் வந்து ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ணிருக்கோம். 10 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே இது தூக்கி உள்ள வச்சிடலாம். பாத்து வைசிங்களா, சுட போகுது. கை சுட்டுக்கு வர பாத்து வை. சென்டர்ல வச்சிர. சென்டர் இருக்கா? ஓகே. நல்லா அனல் வீசுது பேபி. செம அனல். அப்படியே மூடிட்டு 30 மினிட்ஸ் வச்சிரலாம். நானு கரெக்டா 30 நிமிஷம் 200 டிகிரி செல்சியஸ் வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்ல வச்சிருக்கேன். கீழே மட்டும் கீழ் ராடு வந்து நல்லா ஹீட் ஆகும், மேல் ராடு அப்பப்ப வந்து விட்டு விட்டு ஹீட் ஆகும். கன்வென்ஷன் பேக்கிங். ஓகே. ஆமா, கன்வெக்ஷன் வச்சுன்னா இது நல்லா சுத்தியுமே எல்லா பக்கமா ஹீட் பரவும். அதுக்காக தான் இது 30 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாக்லேட் கனாஷா வந்து ரெடி பண்ணலாம். ஓகே, அப்படியா? ஆமா, அது ரெடி பண்ணி நல்லா ஒரு 2-3 மணி நேரம் வந்து வெளியிலே விடணும் ரூம் டெம்பரேச்சருக்கு. ஆனா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ டைம் இல்லாததுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கேக் ரெடி ஆகி வந்துடுச்சு. ஓபன் பண்ணுமா? ஓபன் பண்ணிடலாம். வாவ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உப்பி வந்துருச்சு சங்கீதா. வெடிச்சிருச்சு கேக்கு. ஆமா, நல்லா வெடிச்சிருச்சு. வாவ், நல்லா சூப்பரா ரெடி ஆயிருக்கு கேக்கு ஃப்ரெண்ட்ஸ். வந்துருச்சு சங்கீதா. ஜஷிதா நடுவுல வந்து என்னதோ பண்றா. எட்டி எட்டி பாத்துங்கடா. எட்டி பாக்கலங்க பாரு. என்னாச்சு? டார்க் சாக்லேட் ஆட்டி போடு. ஜஷிதா வாயில பாரு. என்னமா அது? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டார்க் சாக்லேட் கேக் செய்யற சாக்லேட் எடுத்து. இது வேணா கசக்குண்டி. இது டார்க் சாக்லேட் எடுத்து சாப்பிடுங்க. நம்ம உனக்கு வேற தரேன். இந்த இடத்துல வந்து வேலையை காட்டுறா பாரு ஜஷிதா. வந்துச்சு, சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கேக் வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா கேக் இங்க ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் கனாஷா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் விப்பிங் கிரீம் வந்து எடுத்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்துக்கு வந்து சேர்த்துக்கலாம்.
இந்த விப்பிங் கிரீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுப்புல வச்சு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே லைட்டா சூடு பண்ணிக்கலாம். ஓகே, வார்ம் ஆகட்டும். விப்பிங் கிரீம் இல்லைன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ் கிரீம்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், லைட்டாக சூடு பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதுக்கு இதை சூடு பண்ணுறோம்னா சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிறதுக்காக சூடு பண்ணுறோம். நம்மளோட விப்பிங் கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் எடுத்துருக்கு இல்லையா, அது எடுத்துக்கிறேன். டார்க் சாக்லேட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பட்டர் மிக்ஸ் பண்ணு, மெல்ட்டா சூடா இருக்கு பாரு. ஓகே, சோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்த உடனே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சாக்லேட் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. நம்மளோட சாக்லேட் கனாஷா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா ஆற வைக்கணும். இது ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு 3 to 4 ஹவர்ஸ் இருந்ததுன்னா நல்லா ஆறிடும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1 hour வச்சு எடுத்துடலாம். ஓகேவா? ஓகே. ஆறுச்சுன்னா நமக்கு நல்லா கட்டி ஆயிடும். சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ், அடே 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 மெல்ட் ஆகி ஊத்துதுல. சூப்பரா இருக்கு. இது கட்டியா இருக்குமா? ஆமா, இது நம்ம அழகா டெக்கரேஷன் பண்றது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே பண்ணலாம். இதை அப்படியே கட் பண்ணிட்டு இதை மேல அப்படியே ஊத்தி விட்டுட்டுனா அப்படியே நல்லா சூப்பரா இருந்து நல்லா அப்படியே ட்ரை ஆயிடும். ஆமா, சூப்பரா இருக்கு. புரியுது எனக்கு எப்படி சொல்றேன்னு. இது வந்து நல்லா திக்கா ஆகும். நம்ம ஆற வச்சுட்டோம்னா சாக்லேட் தானே, அப்படியே சாக்லேட் வந்து கிரீமோட சேர்ந்து திக்கா ஆகும். நமக்கு வந்து செம்மையா இருக்கும். இப்ப டெக்கரேஷன் பண்ணோம். இப்போ இதுவும் ரெடி ஆகணும், கேக்குமே ரெடி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாக்லேட் கனாஷா வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்து காட்டுறேன். கேக்குமே அதே சமயம் நல்லா ஆறி வரும். நல்லா சூடா இருக்கு. நல்லா ஆறணும். ஆறின பிறகு நம்ம கட் பண்ணி அழகா வந்து டெக்கரேஷன் பண்ணி செஞ்சு வச்சு 1 ஹவருக்கு மேல ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆறிடுச்சு. அதே மாதிரி நம்ம சாக்லேட் கனாச் ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதுவுமே நல்லா திக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐசிங் பண்ணிடலாம். ஓகேவா? இது நல்லாவே திக் ஆகிடுச்சு பாருங்க. சூப்பரா இருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஐசிங் பண்ண வேண்டியதான். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டார்க்கா இருக்குல்ல, டார்க் சாக்லேட் நல்லா டார்க்கா இருக்கு. அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டர் ஷீட்ல இருந்து வெளியே எடுத்துட்டாரு. ஆமா, பட்டர் ஷீட்ல இருந்து தனியா எடுத்துடலாமா? ஆனா இது எதுல இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐசிங் பண்ணுவோம், தட்டுல பண்ணிக்கலாமா? ஓகே. இப்போ வந்து இது 3 லேயரா வந்து பாத்தீங்கன்னா வராது ஃப்ரெண்ட்ஸ், சின்னதா தான் இருக்கு. ஸோ அதனால இந்த கேக் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கட்டத்தை குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு அதை 2ஆ கட் பண்ணிட்டு மீதி மீறுது இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு லேயரா 3 லேயரா வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இது வந்து ஒரு தட்டுல வச்சு நம்ம டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட அந்த எதுவுமே இல்ல, கேக் வந்து ஐசிங் பண்ற சுத்தி வர்றது மாதிரி அது எதுவும் இல்ல. நம்ம ஒரு தட்டுல ரெடி பண்ணிட்டா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கவோ எடுத்து கட் பண்ணவோ வந்து கரெக்டா இருக்கும். அதனால ஒரு தட்டுலயே வச்சுக்கலாம். ஓகே, பட்டர் ஷீட் எல்லாத்தையும் எடுத்துடலாமா? தனியா எடுத்துக்கலாம். வாவ், சூப்பரா பிரிஞ்சு வருது. சூப்பரா இருக்குங்க. நல்லா ஆறிடுச்சு கேக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மேல வச்சு அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ இது இவ்வளவு பெருசு வேணாம் பேபி. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீ சின்னதா கட் பண்ணி கொடு. ஓகே, ஓகே. இந்த சைஸ்க்கு இருந்தா போதும். ஓகேவா? ஏதாவது ஒரு பக்கம் கார்னர் இந்த இங்கதான் வெடிச்சிருக்குல்ல, அதனால இது இப்படி கட் பண்ணிட்டு எனக்கு வந்து 2ஆ கட் பண்ணி பெரிய கேக் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி சின்ன கேக்கா மாத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, மீதி வந்து இங்க எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2ஆ கட் பண்ண போறோம். இங்க பாருங்க, கேக் இவ்வளவு ஹைட் இருக்கா, இதை வந்து 2ஆ கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நடுவுல லேயரா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கட் பண்ணவா? ஓகே. த்ரெட் வச்சு கட் பண்ணலாம் பேபி, இல்லைன்னா எப்படி வேணா கட் பண்ணலாம். இதுலயே கட் ஆகும். இதுலயே கட் பண்ணிடுவியா? ஆனா ஈக்குவலா வரணும், கேக் வீணாக்காத வரணும் பேபி. ஓகே, பேபி கட் பண்ணிடுவாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, 3 லேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா கட் பண்ணியாச்சு. கட்டமா கத்தி வச்சு கட் பண்ணியாச்சு. இது ஒரு லேயரு, இது ஒரு லேயரு, இது ஒரு லேயர். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இதுல சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டா, ரொம்ப வந்து வேணாம், லைட்டா வந்து பாத்தீங்கன்னா சுகர் சிரப். சாக்லேட் கேக் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கிறதுனால நம்ம சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணாத கூட பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப் இருந்தா கூட நம்ம அது வந்து ஊத்திக்கலாம். ஓகே, நான் வந்து லைட்டா வந்து நனைச்சிக்கிறேன், ரொம்ப வந்து நனைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் லைட்டா வந்து நனைச்சிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சாக்லேட் கனாச் ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ இது வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
போதும். ஓகே, இது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கெலாம் எதுவுமே இல்லை, அதில் நைஃபாலே பண்ணிக்கலாம். அதை அப்படி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த டார்க் சாக்லேட் அதுவும் அப்படியே பிளாக்காக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில். சூப்பராக சாக்லேட் தடவியாச்சு. எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லேயர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த லேயருக்கு பிடிச்சிடும், பார்த்து பார்த்து தூக்க. ஸோ அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அடிக்க வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திக்காக இருக்கிறது அந்த மூணையில் வைங்க. நமக்கு வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர். அது எப்படி வந்தான்னு அழகாக லேயர் பார்த்து தூக்க உடச்சிட்டு போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக ஒரு செகண்ட் லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ இதுலேயும் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை போட்டு ஃபில் பண்ணணும். நம்ம வந்து இந்த ஒட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒட்டுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். செகண்ட் லேயரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் கனாச் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம தேர்ட் லேயர் வச்சிடலாம். இப்போ வந்து அந்த ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வைக்குவா, இந்த பக்கம் தான் பேபி ஹைட்டாக இருக்கு, இந்த பக்கம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கு, அதனால இப்படி வச்சிருங்க இதை. ஓகே, அவ்வளோதான். பாருங்க, கொஞ்சம் ஷேப்பு வெட்டி இருந்துருக்கலாமோ? இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கேக் வந்து 3 லேயர் ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம சுகர் சிரப் வந்து போட தேவையில்ல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாக்லேட் கனாச்சி மட்டும் சேர்த்துட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓரம் எல்லா பக்கமும் வந்து ஈக்குவலாக அப்படியே கட்டமாக பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த ஆங்கிள் பார்த்தாலும் கேக்கு மாதிரி தெரியுதானு தெரியல. தெரியுது, கேக் மாதிரி தான் இருக்கு சங்கீதா. கொஞ்சம் அந்த கட்டிங்ல தான் வந்து சொதப்பிட்டோம். நம்ம ஃபர்ஸ்டே அந்த ரவுண்ட் டின்னிலே ஊத்திருக்கலாம் பேபி, அழகா 3 லேயர் கரெக்டா வந்திருக்கு. ஆமா, நான் தான் வந்து கேக் பெருசா வரும், மாவு நிறைய இருக்கு, பெரிய டின்ல ஊத்திக்கலாம் சொல்லிட்டு பெரிய டின்ல கொஞ்சமா ஊத்தியாச்சு. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா அடியிலே இருந்துச்சு. சின்ன கேக் டின்ல ஊத்தி இருந்தா அழகா மேல வரைக்கும் வந்திருக்கும். 3 லேயர் ஒரே லேயரா போட்டுக்கலாம். என்னோட பிரைட்ல யூஸ் பண்ணி குறுக்க கட் பண்ணி நடுவுல கொஞ்சம் லேயரா அடுக்கணும். 3 லேயரா அடுக்கி சாக்லேட் எல்லாம் தடவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்க ஓரளவுக்கு ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் சாக்லேட் ட்ரஃபிள் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படியே டார்க்கா வருது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வந்து அப்படியே செட் பண்ண விட்டுறேன். நைட்டு கேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு. நம்ம சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட், ஆனிவர்சரி கிஃப்ட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கேக்கை கட் பண்ணி கேக் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். ஸோ இது உள்ளே வச்சு மறுபடியும் நம்ம செட் பண்ண வச்சுட்டோன்னா அதுக்கப்புறமா பேபி வரும்போது நம்ம வீடியோ வந்து எடுக்கலாம். என்னென்னா அந்த சாக்லேட் சிரப் ஊற்றும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இன்னும் வந்து பண்ணலை. அது செட் ஆன பிறகு தான் பேபி ஊற்றணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பேபி வரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டை வந்து அது உள்ளே வச்சிடலாம். இது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. நம்ம கேக் கட் பண்ணும்போது பேபிக்கும் உங்களுக்கும் சர்ப்ரைஸ் இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கேக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து சாக்லேட் அப்படியே திக்காகிடுச்சு, கையில் ஒட்டாத வந்திருக்கு. இப்போ நடுவில் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இதை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணிக்கிறேன் நடுவில். போலியோ செம்ம சாஃப்டாக இருக்குது கேக்கு. இது எப்படி வெளியே எடுக்க முடியும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், கேக்கை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கட் பண்ணிட்டேன். பட்டர் ஷீட் வச்சு அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிஃப்ட் வைக்கிறேன். கேக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் இது பண்ணேன் சாக்லேட் சிரப் நல்லா வந்து கட்டி ஆகியிருக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு ஸ்பூன் மேலே ஊற்றி விட்டுடலாம். ஐயோ வழிதே, பேபிக்கு தெரியாத அளவுக்கு மறைச்சி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் சிரப் எல்லாமே சேர்த்துட்டு நைட்டு வெட்டின கேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரத்தில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரண கொடூரமாக தான் இருக்குது. இந்த கட் பண்ணது தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே அப்படியே சாக்லேட் சிப்ஸ் வந்து தூவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா
இப்போயே டெக்கரேஷன்லாம் முடிச்சு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அவ்வளோதான், வேலையை முடிஞ்சுது. பேபி வந்தாருன்னா நானே ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செரி பழம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே அடுக்கி வச்சுட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் செரி பழம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்காச்சு. ஃபைனலாக இங்கே பாருங்கள், ஹாப்பி ஆனிவர்சரி. இது வந்து இந்த கார்னரில் சொருவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இதுதான் எங்களோட ஆனிவர்சரி கேக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எங்களோட ஆனிவர்சரி கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. சாக்கோ ட்ரஃபிள் கேக் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேக்குக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸும் இருக்குது பேபிக்காக. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேபிக்கு ஆனிவர்சரிக்கு நான் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் நேற்று சொன்ன மாதிரி கேக்கு தான் உனக்கு ரெடி பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, கேக்குக்குள்ளே சர்ப்ரைஸுமே இருக்குது. பேபி வந்த பிறகு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரிக்கு ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு கேக் கட் பண்ணுறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நிறைய பேர் எங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடலாம். அவ்வளோதான், என்னோட கேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கேன். என்னோட கேக் டிசைன் அப்புறம் வந்து டெக்கரேஷன் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.